தூய ஆவியானவர் தாமே நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலை என்பது மிகவும் நெருக்குகிற ஒன்று. கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எந்த காரியமாயிருந்தாலும் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படவே கூடாது. ஏனென்றால் கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். நம்ம கவலைப்படுகிற போது இருதயம் ஒடுங்கி போயிடும். ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இருதயத்தை ஒடுக்கி போட்டுரும். ஆகவே நாம் கவலைப்படாதபடி ஒன்றுக்கும் நாம் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மார்த்தாள், மரியாள், லாசருங்கிற 3 பேரை பார்க்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டுக்கு கடந்து போகிறாள். கடந்து போகிற போது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் மார்த்தாள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பார்க்க முடியும். அதில் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியலை. என் பிள்ளைகளை நினைத்து, என்னுடைய கணவரை நினைத்து, என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பொறுப்புகள், வேலை பளுக்கள், ஒவ்வொரு காரியங்களையும் நினைக்கிற போது என்னால் கவலைப்படாமல் இருக்கவே முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பீர்களே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், மார்த்தாள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே. என்றைக்கு மரியாள் தேவையான இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே இருக பற்றி கொண்டாலோ, அதற்கப்புறம் மரியாளுடைய வாழ்க்கையிலே கவலைக்கு அவள் தன்னுடைய இருதயத்தை இடம் கொடுக்கவில்லை. ஆனால் மார்த்தாள் அநேக நேரங்களில் கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நான் பார்க்கிறோம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் மார்த்தாள் கலக்கம் அடைந்திருக்க மாட்டாள், கவலைப்பட்டிருக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். என்னால் வசனம் சொல்கிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே ஆவியானவர் அந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இந்த வார்த்தை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும், நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும். நீங்களும் நானும் ஒருபோதும் எதை குறித்தும் கவலைப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், உலக வாழ்க்கை கவலை நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் கலக்கங்களை மறந்து, கவலைகளை மறந்து, பிரச்சனை இருக்கும். ஒரு நிமிடம் ஒருவேளை நம்மை நெருக்கி வருகிற போது உடனே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னை அழைத்த தெய்வம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எந்த விதமான தீங்குக்கும் நீர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீர் என்ற ஒரு விசுவாச அறிக்கை இடுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலே கவலை அதிகமாக நெருக்கும் என்றால்
ஆனால் தேவையில்லாத காரியங்கள், எப்போ தேவையில்லாம அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது எனக்கு ரொம்ப வேதனை, அப்படி என்று சொல்லி தேவையில்லாத நெகட்டிவ் காரியங்களை பேசிட்டே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெயம் எடுக்க பழகி கொள்ள வேண்டும். சூழ்ந்து இருக்கிறவர்கள் கூட உங்களை கவலைப்படுத்த வருகிற போது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு தெளிவான தைரியம், தெளிவான விசுவாசம் அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு வருகிற போது கவலைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க முடியாது. அந்த ஒரு சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, அழகாக வசனம் சொல்லும், விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய கவலைகளை மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். நம்முடைய கவலைகளை மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்துகிறதுனாலே இன்னும் கவலை அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய விண்ணப்பங்களை, விண்ணப்பம் என்றால் என்ன? அப்ளிகேஷன். நம் தேவன் நமக்கு என்ன காரியம் செய்ய வேண்டிய, ஒரு காலேஜுக்கு போறீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டீங்க, விண்ணப்ப படிவம், அதான் விண்ணப்பங்கள். உங்கள் விண்ணப்பங்களை எந்தெந்த காரியங்களிலே கவலைப்படுவதற்கு ஏதுவானவைகள் இருக்கிறதோ அந்த விண்ணப்பங்களை, அந்த உங்களுடைய பிரச்சனைகளை, அந்த விண்ணப்பங்கள், விண்ணப்ப படிவம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, விண்ணப்பங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது உங்கள் விண்ணப்பங்களை எப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு உறவாடுவதும் ஆண்டவர் நம்மோடு உறவாடுவதும் தான் ஜெபம். வேண்டுதல் என்பது நாம் கெஞ்சி கேட்பது, எனக்கு எப்படியாவது செய்திருங்கப்பா அப்படி என்று கெஞ்சி கேட்பது வேண்டுதல். நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கவலைகளை கொண்டு வருகிற விண்ணப்பங்கள், நம்முடைய கவலைக்கு ஏதுவான காரியங்களை, நம்முடைய கவலைக்கு ஏதுவான பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் நம்முடைய காரியங்களை வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற போது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படுகிற சூழ்நிலையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுகிற போது நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் கவலைப்படுகிற ஒரு நிலைமை வரும். ஆகவே நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற போது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படுகிற சூழ்நிலையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நாம் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற போது, அப்பொழுது நாம் தெரியப்படுத்துகிற போது, நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற போது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழக்கடவது. எல்லா புத்திக்கும் மேலானது தான் தேவ சமாதானம். நம்முடைய புத்தியினால, அறிவினால, ஞானத்தினால எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. எல்லா புத்திக்கு மேலானது தேவ சமாதானம். ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே, ஒரு சகோதரனுக்குள்ளே, சகோதரிக்குள்ளே தேவ சமாதானம் இருக்குமானால் அவர்கள் தான் உலகத்தில் பாக்கியவான்கள். ஆனால் சமாதானத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுவது சாத்தானுடைய தந்திரமான கிரியை. ஆகவே தான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்களுடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் தேவ சமாதான ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே தடுமாற்றம் வருகிற போது இருதயம் கலக்கத்துக்குள்ளாகிவிடும். இருதயம் கலங்குகிற போது தேவ சமாதானத்தை இழந்து போய்விடுவோம். சமாதானம் இழந்து போகிற போது கவலை நம்முடைய வாழ்க்கையில ஒடுக்கத்துக்கு கொண்டு வரும். ஆகவே நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக இந்த தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் தேவனுடைய சமூகத்தில், மறுபடியும் சொல்லுகிறேன், 6வது வசனத்தின்படி நாம் கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்வதாக. பிள்ளைகளை குறித்த கலக்கங்கள், குடும்பத்தை குறித்த கலக்கங்கள் விலகி போவதாக. தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற போது ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு தெய்வீக மகிமை, தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும். நிறைய பேருக்கு முகத்துல சமாதானம் இருக்கும், எங்க சமாதானம் இருக்காது?
இருதயத்தில் இருக்காது. வெளியில சொல்லுவாங்க நான் சமாதானமா இருக்கிறேன். இல்லை, இன்றைக்கு ஒரு மெய்யான சமாதானம், இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான ஒரு சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களை ஆளுகை செய்வதாக. எடுபட்டு போகாத ஒரு சமாதானம், எந்த மனுஷனாலும் எடுத்து போட முடியாத தெய்வீக ஒரு சமாதானம், எந்த ஒரு உலக கவலைகளும் நெருக்கி போட முடியாது, யாராலும் எடுத்து போட முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. சமாதானம் இழந்திருந்தீங்கன்னா சரியாய் ஜெபிக்க முடியாது, தேவ பிரசனத்தை உணர முடியாது, தேவ மகிமையை உணர முடியாது, தேவனோடு உறவாட முடியாது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. கவலை ஒடுக்கிக் கொண்டே இருக்கும், கவலை நெருக்கிக் கொண்டே இருக்கும். எல்லா கவலைகளையும் மறந்து, எல்லாவற்றையும் மறந்து, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நேரம் ஒரு தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. அந்த தெய்வீக சமாதானத்தினால் கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் நிரப்புவாராக. 8வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். 8 காரியங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே 8 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8 காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். ஏனென்றால் அந்த 7வது வசனத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த தேவனுடைய சமாதானம், தெய்வீக சமாதானம் எந்தெந்த மனுஷனுடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறதோ அவர்கள் இந்த 8 காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. எந்த 8 காரியங்கள்? நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், இவைகளையே சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் பிலிப்பிய சபைக்கு தெளிவாய் எழுதுகிறார். நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் சிந்தனைகளே தடுமாற்றங்கள், செய்யக்கூடாததை செய்கிறோம், சிந்திக்க கூடாததை சிந்திக்கிறோம். ஆகவே தேவ உறவை விட்டு விலகுகிற ஒரு கொடிய காலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆவியானவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே, ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பினபடினாலே, நம்மை எப்படியோ நேசித்து தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே நாளை நமக்கு ஆலோசனையை தர விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தனைகள் காத்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணமே நம்முடைய சிந்தனை. சிந்தனையில் வருகிற தடுமாற்றங்கள், சிந்தனையில் வருகிற போராட்டங்கள் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஏதுவாக மாறிவிடும். ஆகவே இன்றைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் சிந்தனைகளில் வருகிற போது எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு ஜெயம் எடுக்க முடியவே முடியாது. எல்லா நிலைமைகளிலும் ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஒருவேளை நீங்க வர வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் உங்களை நாளில் இந்த இடத்துல இழுத்து கொண்டு வந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக, சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக்கப்பட்ட சிந்தனைகளாக, கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்ட சிந்தனைகளாக, மனுஷீக சிந்தனைகள் அல்ல தெய்வீக சிந்தனைகளாக மாற்றப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சுருக்கமாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 3 விதமான சிந்தனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதிலே சொல்லுகிறது, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டே இருங்கள், சிந்தித்துக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் எப்படியாயினும் நாம் அழைக்கப்பட்டது பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்வதற்காக, மணவாளனாம் இயேசுவோடு மணவாட்டியை மாறுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சிந்தனைகளை நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது தேவனுடைய விருப்பமும் நம்முடைய கடமையும் கூட. அநேக நேரங்களில் என்ன சிந்திக்கிறோம் என்பதை ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நாம் என்ன சிந்திக்கிறோம், நாம் என்ன யோசிக்கிறோம் என்பது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தெளிவாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் ஓட்டங்கள் எல்லாவற்றையும் அவர், இருதயத்தின் ஆழங்களை கூட, நினைவுகள் தோன்றுவதற்கு முன்னே, சிந்தனைகள்
தோற்றங்கள் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் ஒருமுறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனமாக கேட்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு என் சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்றைக்கு என்னை ஒடுக்குகிற கவலை மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு தெய்வீக சமாதானம் என் சிந்தனையை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உண்மையிலே ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்துன்னா குடும்பம் குட்டி பரலோகமாக மாறும். குடும்ப தெய்வீக சமாதானம் நிறைந்த குடும்பம் மாறும். கணவனுடைய சிந்தனைக்குள்ளே, மனைவியுடைய சிந்தனைக்குள்ளே தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்கிற போது அந்த குடும்பம் ஒரு பரலோக சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக மாறும். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆவிக்குரிய குடும்பமா இருக்கிறோம். ஆனால் தெய்வீக சமாதானத்தை, தேவனால் வருகிற விடுதலையை குடும்பங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் சிந்தனைகளிலே தடுமாற்றம். சிந்தனைகளிலே தடுமாற்றம் வருகிறது, பேச்சிலே தடுமாற்றம் வருகிறது, பேச்சிலே தடுமாற்றம் வருகிற போது செயல்பாடுகளிலே தடுமாற்றம் வருகிறது. ஆக மொத்தம் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு இந்த நாளில் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே நிச்சயமாகவே ஒரு தேவ சமாதானத்தோடு நான் கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தேவ சமாதானம் வருகிற போது குடும்பங்களுக்குள்ளே சந்தோஷம், உறவுகளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், சகோதரர்களுக்குள்ளே சந்தோஷம், சகோதர சகோதரிகளுக்குள்ளே காணப்படுகிற பிரிவினையின் ஆவிகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேகத்தை உணர்த்துகிற அநேக சகோதரர்களுக்குள்ளே குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரிவினையோடு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிற குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்வதாக. கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற பிரிவினைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. குடும்ப உறவுகளை சீர்குலைக்கிற சத்துருவின் சதி திட்டங்கள் உடைக்கப்படுவதாக. காரணம் சிந்தனைகளே போராடுகிற போராட்டங்கள், தடுமாற்றங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற போதே தெய்வீக விடுதலை சபை அனுபவிப்பதாக. வார்த்தையின் மூலமாய் வருகிற விடுதலையை சபை ஏற்றுக்கொள்வதாக. இன்றைக்கு சிந்தனைகள் தூய்மையாக்கப்படுவதாக. சிந்தனையில் காணப்படுகிற தடுமாற்றங்கள் உடைக்கப்படுவதாக. ஒரு தேவ சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒருவராலும் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஆளுகை செய்வதாக. அந்த சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. எத்தனை பேர் ருசிச்சு படிக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிந்தனைகள் காத்துக்கொள்ளப்படுவதாக. மனுஷனுக்குள்ளான சிந்தனை அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தனைகள் காத்துக்கொள்ளப்படுவதாக. அல்லேலூயா. 3 விதமான சிந்தனைகளை குறித்து சுருக்கமாக பார்த்து நமக்கு எந்த சிந்தனை தேவை என்பதையும் பார்த்து அந்த சிந்தனையோடு வீடு திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது பார்த்தீங்கன்னா வீணான சிந்தனை. அதுக்கு யாரும் நம்ம காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், காசெல்லாம் யாரும் கொடுக்க வேண்டாம். யார்கிட்டையும் போய் நான் கொஞ்சம் நேரம் சிந்திச்சுட்டு வரேன், 10 ரூபாய் வச்சு கொடுங்க எப்படிலாம் கேட்க வேண்டாம். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். ஆனால் வீணான சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் கொண்டு வந்து குடும்பங்களுக்குள்ளே, விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 119 113வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். முதலாவது நம்ம கேட்கணும், வாஞ்சை, விருப்பம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வீண் சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. எனக்குள்ளே ஒரு விருப்பம் இல்லாத பட்சத்தில், எனக்குள்ளே ஒரு ஏக்கம் இல்லாத பட்சத்தில் வீண் சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்க முடியும். ஏற்கனவே அநேக முறை இதை சொல்லி இருக்கிறேன். பறவை மேலே பறந்து போகிறது, தலைக்கு மேலே பறவை பறந்து போகிறதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நம்ம நடந்து போகிறோம், வெளியில் போகிறோம், ஆனால் பறவை பறந்து போகுது, யாராலும் இது தடுக்க முடியாது. பறவை என் மேலே பறந்து போகாதுன்னு தடுக்க முடியாது. ஆனால் பறவை நம்முடைய தலையின் மேல் கூடு கட்டாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். தலையில் வந்து கூடு கட்டாத அளவுக்கு நம்மளால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதே மாதிரி தான் வீண் சிந்தனைகள். வீண் உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் சிந்தனைகள் பொல்லாங்கு நிறைந்த உலகம். ஆனால் வீண் சிந்தனைகள் வருகிற அதே செகண்ட், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற கிருபை எனக்கு தாருங்க என்று தேவ சமூகத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிற போது வீண் சிந்தனைகளை வெறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதா காரியம், வீணான சிந்தனை எதை கொண்டு வரும் தெரியுமா? விருதா காரியம், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை தான் வீணான சிந்தனைகள் கொண்டு வரும். எஸ்தரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களிலே பார்க்கிற போது ஆமான் என்கிற ஒரு நபரை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமானுக்குள்ளே
ஒரு வீணான சிந்தனை வருகிறது. எப்படி ஆயினும் இந்த யூத ஜனங்கள் கொன்று அழிக்கப்பட வேண்டும். மொர்தெகாய் தன்னை வணங்காமல் இருக்கிறது நிமித்தமாக, மொர்தெகாய் தன்னை நமஸ்கரியாமல் இருக்கிறது நிமித்தமாக, மொர்தெகாயோடு இணைந்த யூத ஜனங்களை எல்லாம் கொன்று அழிக்க வேண்டும் என்று இந்த ஆமான் ஒரு வீணான சிந்தனையோடு ஒரு சதி திட்டம் தீட்டுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் முடிவு உங்களுக்கு தெரியும். வீண் சிந்தனையுடைய முடிவு அழிவு. வீணான சிந்தனையின் முடிவு அழிவு. ஆகவேதான் கரங்கூப்பி கேட்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒருவருக்கும் இந்த வீணான சிந்தனை வராமல் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமானுடைய வாழ்க்கையிலே வீணான சிந்தனை வந்து தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்ட ஒரு சம்பவத்தை அதில் நாம் பார்க்க முடியும். ஆகவே அதை குறித்து தெளிவாக நான் விளக்க விரும்பவில்லை. எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். எப்படியான யூத ஜனங்கள் கொன்று அழிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் இந்த ஆமான். வீணான சிந்தனை, வீணான யோசனை, எப்படியான அழிக்கணும், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பிளான் போட்டாங்க. மொர்தெகாயை கொல்லுவதற்காக ஒரு பெரிய தூக்கு மரமே செய்து நாட்டப்படுது. ஆனால் கிருபை உள்ள தெய்வம், சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் அந்த அகாசுவர ராஜாவுக்கு நித்திரையை தவற பண்ணி விட்டார். அந்த ராத்திரியிலே அகாசுவர ராஜா நித்திரை கலைந்து போனது. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ ஜனமே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற போது, நாம் தேவனுடைய ஜனங்களாயிருக்கிற போது, அவருடைய சிந்தை நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து நமக்காய் காத்துக்கொள்ள உதவி செய்கிற போது, நாம் கவலைப்படாமல் இருக்கிற போது, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் பாக்காமல் போய்விடும். ஒரே ஒரு ராத்திரியிலே தான் அந்த ஆமான் அந்த மொர்தெகாய்க்காக தூக்குமரம் செய்த அதே ராத்திரியிலே கர்த்தர் அர்தசஷ்டா ராஜாவுடைய நித்திரையை கலைய பண்ணி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண. தேவ பிள்ளைகளே, ஒரே ராத்திரியிலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவர் ஆயிருக்கிறார். நம்மை குறித்து, உங்களை குறித்து, எங்களை குறித்து, நம்மை குறித்து எல்லாரும் மற்றவர்கள் நினைக்கிற நினைவுகள் ஒருவேளை விருதாவான நினைவுகளாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாவற்றும் மேற்பட்ட நினைவுகள், ஒருவருடைய எண்ணத்துக்கு தோன்றாத நினைவுகள், ஒருவருடைய யோசனைக்கு தோன்றாத நினைவுகள். ஒரு கண் கண்டதுமில்லை, நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு கண் கண்டதுமில்லை, ஒரு காது கேட்டதுமில்லை, ஒருவருடைய இருதயத்தில் தோன்றினதுமே இல்லை. தேவ பிள்ளைகளுக்காக, தேவ ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருவருடைய கண்களுக்கு மறைவாகத்தான் கர்த்தர் மறைத்து வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரே ராத்திரியிலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தெய்வம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வீண் சிந்தனைகளை வெறுத்து அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருக்க வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிற போது, அந்த நதியில் கோலை மோசே அடித்த போது நதியினுடைய மீன்கள் செத்து போயிற்று. எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படியே செய்தார்கள். நதியில் உள்ள எல்லா மீன்களும் செத்து போயிற்று. நாற்றம் எடுத்தது. தண்ணி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு போனான். அநேக நேரங்களில் வீணான சிந்திக்க வேண்டிய இந்த பார்வோன் சிந்திக்கவில்லை. அநேக நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டியவைகளை சிந்தியாமல் சிந்திக்க கூடாதவைகளை சிந்திக்கிறபடியினாலே அழிவு வருகிறது. பார்வோனுடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய பல தருணங்களை ஆண்டவர் பார்வோனுக்கு கொடுத்தார். அநேக சூழ்நிலை மூலமாக பார்வோன் சிந்திக்க வேண்டிய பல சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்த போதும் பார்வோன் சிந்தியாமல் இருந்தபடினாலே, சிந்தனைக்கு கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், எதற்காக என்னை மறுபடி உணர்த்துகிறார், எதற்காக மறுபடி கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்பதை உணராதபடியினாலே பார்வோனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய பிரச்சனை வந்தது. இன்று கண்ட எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தை இந்நாள் வரைக்கும் சொல்லுகிற வாக்குத்தத்தமாக நிறைவேற்றப்படுவதற்கு முகாந்தரமாக பார்வோனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, சிந்திக்க வேண்டிய நேரங்களிலே சிந்திக்க வேண்டும். எதை குறித்து தேவன் பேசுகிற வார்த்தைகள், தேவன் நமக்கு தருகிற தருணங்கள், தேவன் நம்மோடு உறவாடுகிற தருணங்கள், என்ன நோக்கத்துக்காய் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காய் தேவ சபையிலே தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு தெளிவான சிந்தனை, தேவ அறிவு தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயம் அவசியமாய் காணப்படுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்களை பார்க்கிற போது திமிர்வாத காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திமிர்வாத காரனை இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகப்படுத்துகிற போது 4வது வசனத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள், 3வது வசனத்தில் நினைக்கிறார்கள், இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று இருதயத்துக்குள்ளே தேவனை குறித்த ஒரு
தவறான எண்ணம் வருகிற போது எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் 4வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனைகளை நினைக்கிறது என்ன? வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே ஜெபித்த போது வார்த்தை ஆவியானவர் தந்து அநேக காரியங்களை, அநேக விளக்கங்களை எனக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். நம்ம அநேக நேரங்களில் இந்த திமிர்வாதக்காரன் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட போது கூடியிருந்த ஜனங்களைப் போல அநேக நேரங்களில் இருக்கிறோம். பொல்லாத சிந்தனைகள் நினைக்கிறது என்ன? இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், தேவ சபையை பார்த்து கேட்கிறார், யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்மை பார்த்து கேட்கிறார், பொல்லாத சிந்தனைகளை நினைக்கிறது என்ன? பொல்லாத சிந்தனை, இருதயத்தின் நினைவுகளை இவர் தூரத்திலிருந்து அறிகிறார். இருதயத்தின் நினைவுகளை இவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஒரு மனுஷன் பக்கத்தில் இருந்தா கூட நினைவுகளை கண்டுபிடிக்க முடியாது, கூட பழகினா கூட கண்டுபிடிக்க முடியாது, கூட ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என் தெய்வம் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். என்ன நினைவுகளோடு தேவ சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன நினைவோடு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம், என்ன நினைவோடு தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிகிற ஒரு தெய்வம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட, ஆண்டவரே வீண் சிந்தனை என் இருதயத்தில் வந்துடக்கூடாதுப்பா, வீண் சிந்தனை என் சிந்தனைக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிக்கிற, உங்க அன்பை விட்டு பிரிக்கிற, என்னை பார்த்து கோபப்படுகிற அளவுக்கு அந்த பொல்லாத சிந்தனையோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் கோபப்படுகிறார். நீங்க பொல்லாத சிந்தனை நினைக்கிறது என்ன? அவருடைய கோபம் என் மீது வந்துடக்கூடாது ஆண்டவரே, அவருடைய கோபம் என் மீது பற்றி எறியக்கூடாது ஆண்டவரே. அருமையான அன்பு தம்பி, அன்மையான வாலிப பிள்ளைகளே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். என்ன நினைவுகளோடு தேவ ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிறோம், என்ன நினைவுகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிற அந்த காரியங்கள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவனவன் வழிகளுக்கு தக்கதாக அவர் பலன் கொடுக்க, பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவரே, வீண் சிந்தனை எனக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. உலகத்தில் பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே வாழுகிற எனக்குள்ளே ஒருபோது வீணான சிந்தனை வந்துடக்கூடாது, என் வரவே கூடாது என்று ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக பூமிக்குரிய சிந்தனை, இந்த உலகத்துக்குரிய சிந்தனை, உலகத்தின் காரியங்களையே சிந்தித்து 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 வாழுகிற ஒரு வாழ்க்கை, இதையும் ஆண்டவர் அருவருக்கிறார். உலகத்துக்குரிய சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கையை இழந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு, வாழ்க்கை இழந்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கும், உலகத்துக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய, ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், பூமிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், வேலைகள், இதை பற்றி தான் சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு ஏற்றவைகளாய் அவைகள் இருக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொல்லுகிறாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொன்னார்கள். ஆனால் பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட இந்த பேதுருடைய வாழ்க்கையில் சில நிமிட நேரங்கள் தாண்டுகிற போது, சில சூழ்நிலைகள் கடந்து வருகிற போது இவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று ஆண்டவரையே கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த உலகத்தில் இருக்கிற நாம், நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளோடு கூட, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு கூட தேவனுக்கு ஏற்றவைகளோடு சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். அநேக உலகத்துக்குரிய சிந்தனைகள் அழிந்து போகிற காரியத்துக்காய் சிந்தித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே கவலை அதிகமாய் நெருக்குகிறது. வீணான ஆசைகள், வீணான பேராசைகள், வீணான காரியங்களில் யோசித்து யோசித்து வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து வருகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும், வேதத்தில் தான் சொல்லுகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு இந்த மரியாளுடைய காரியத்தில் எப்படியாவது மரியாளை தள்ளி விட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவதூதன், இவருடைய யோசனை என்ன? மனுஷீக விதமான சிந்தனை. மரியாளுடைய வயிற்றிலே, கன்னிமரியாளுடைய வயிற்றிலே உற்பத்தி ஆனது பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து உற்பவித்தார் என்பதை தெளிவு இல்லாத இந்த யோசேப்பு எப்படியாயினும் கன்னிமரியாளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். இது உலகத்துக்குரிய சிந்தனை. தனக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, தனக்கு ஒரு நிந்தனை வந்துடக்கூடாது என்று இந்த யோசேப்பு ரொம்ப கவனமாக இருந்தார். ஆனால் இந்த யோசேப்பை நேசித்த தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வருவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த கன்னிமரியால் தள்ளிவிடப்படக்கூடாது என்பது தேவ திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நிறைத்த பரிசுத்த ஆவியானவர் தூதனை அனுப்பி இந்த யோசேப்போடு சொல்லுகிறார், நீ சேர்த்துக்கொள்ள
ஐயப்படாது. அவனுடைய ஐயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற போது, ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய சிந்தனைகள் நம்மை தாக்குகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை போதித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியம் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று அனுதினமும் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த யோசேப்பு உண்மை உள்ளவனாக நீதிமானாக இருந்தபடியினாலே பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்த போது பரிசுத்த ஆவியானவராலே தேவதூதன் அனுப்பப்பட்டு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. எச்சரிப்பு கொடுத்த உடனே யோசேப்பு மனமாற்றம் அடைகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிற போது நம்மீது கிருபை உள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற போது அந்த ஆலோசனை கேட்டுக்கொண்டு உண்மையிலே ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நம் நீதிமான்களாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்பட முடியும். ஏன் பூமிக்கு சிந்தனை வருகிறது தெரியுமா? தேவ திட்டம் நிறைவேற்றப்படாதபடிக்கு. மாம்ச சிந்தை மரணம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற போது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை இருக்க இருக்க மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வந்துவிடும். ஆகவே கவலை நம்மை ஒடுக்காதபடிக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற போது அந்த தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகை செய்கிற போது மாம்ச சிந்தை நம்மை விட்டு விலகி ஆவிக்குரிய சிந்தனையோடு ஜீவனும் சமாதானமாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 12ஆம் அதிகாரத்தினுடைய 16 முதல் 19 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிற போது அங்கு ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஆகவே அவன் தனக்குள்ளே காரியத்தை சொல்லிக் கொள்கிறான். என்னுடைய களஞ்சியத்தை நான் இடித்து இதை பெரிதாக கட்டப்போகிறேன். காரணம், என்னுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, இது நிறைய நாட்களுக்காக, பல வருடங்களுக்காக எனக்கு இது போதும் என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார். ஆத்மாவே, நீ புசித்து திருப்தியாய் பூரிப்பாய் இரு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு பூமிக்கு அடுத்த காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்தவனை பார்த்து கர்த்தர் போட்ட பேர் என்ன தெரியுமா? மதிகேடனே. பூமிக்கிரிகளை சிந்திக்கிற போது தேவன் நம்மீது பேரை மாற்றிடுவாரு. நேசமே, என் பிரியமே, எனக்கு குமாரத்தை அழைக்கிற சத்தம் மாறி மதிகேடனே அப்படி என்று அழைத்து சொல்லுகிறார். மதிகேடனே, நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும்? அப்ப பூமிக்குரிய சிந்தனையை மாற்றி ஆண்டவர் தெய்வீக சிந்தனையோடு கூட, தேவனுடைய சிந்தனையோடு கூட இணைகிற போது நிச்சயம் அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு கடைசியாக ஒரே சிந்தனையை பார்த்து முடிக்க போகிறோம். பரலோக சிந்தனை. தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? பரலோக சிந்தனை, ஆவிக்குரிய சிந்தனை. ஆவிக்குரிய சிந்தனை ஜீவனும் சமாதானமா. ஜீவனும் சமாதானமான ஆவிக்குரிய சிந்தனை. தேவனை நம்ம நினைக்கிறோம், தேவனை ஆராதிக்கிற போது, தேவ சபையிலே வந்து கர்த்தரை துதிக்கிற போது இந்த சிந்தனை எனக்குள்ள ரொம்ப இருக்கு. ஆனால் உலகத்தை நேராய் போகிற போது, என்னுடைய கடமைகளை செய்ய உலகத்தில் நான் கடந்து போகிற போது உலகத்தின் சிந்தனைகள் அதிகமாய் தாக்குகிறது என்ற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இதற்கு ஒரு பதிலை ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் சிந்தனையோடு தேவனுடைய சிந்தனை இணைந்திருக்கிற போது தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளை தொட முடியாது. காரணம், தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு சிந்தனையோடு நம்முடைய சிந்தனை காத்துக்கொள்ளப்படும். எதிர்காலமாயிருக்கலாம், எதிர்கால திட்டங்களாயிருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாயிருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாயிருக்கலாம், ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுவோட ஆவிக்குரிய சிந்தனையோடு, பரலோகத்துக்குரிய சிந்தனையோடு இருக்கிற போது இந்த உலகத்தின் சிந்தனைகளை பரிசுத்தமாக்கி நேர்த்தியை அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. சிலுவை இதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தை இதனை மாற்றிவிட்டு நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை அனுபவங்கள், சிலுவையை சுமக்கிற அனுபவங்கள் வருதுன்னா சிந்தனை கர்த்தர் மாற்றுவார். சிந்தனை தூய்மைப்படுத்தப்படும். பாடுகள் வருகிற போது பரமனோடு கூட ஆளுகை செய்ய முடியும். பாடுகள் வருகிற போதுதான் சிந்தனைகள் மாற்றப்படும். தேவனுடைய உறவில் ஆண்டவரே, இந்த பாடுகள் வழியா என்னை நடத்துகிறீரே நன்றி என்று சொல்லி சிந்தனையை மாற்றுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் கட்டளை இடுவாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை, கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை
நமக்குள்ளே காணப்பட முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பேதுரு தரிசனத்தை பார்க்கிறார். 3 விதமான தரிசனங்களை, ஒரே தரிசனத்தை 3 விதங்களில் அவர் பார்க்கிறார். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகம், நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு சிந்தனையோடு இருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தரிசனத்தினுடைய விளக்கத்தை பேதுருவுக்கு கொடுத்து அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த தேவ தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தேவன் பேதுருவை அனுப்புகிறார் என்று தெளிவான சித்தத்தை அவர் அறிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனங்கள் வெளிப்பட்டு வருகிற போது தேவனோடு இணைந்த ஆண்டவரே இந்த தரிசனத்தை இதற்காக எனக்கு காட்டி தேவனை சிந்தித்துக் கொண்ட மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வந்து சிந்தித்தாள். இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து, நம்முடைய சந்ததிகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஊழிய திட்டங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கிறது தான் ஆவிக்குரிய சிந்தனை, பரலோக சிந்தனை. ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் முடிக்க போகிறேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று 300 வருஷம் உயிரோடு இருந்த இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரிக்கிற போது ஒரு உலக காரியம் இருந்திருக்கலாம், பிள்ளைகளை வளர்த்தி இருக்கிறாரு, 3 பிள்ளைகளுடைய குமாரத்திகள் எல்லாம் பெற்றிருக்கிறார். ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாக இருக்கிறபடினாலே நம் தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு உறவாட, தேவனோடு பழகிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டதன்படி தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்வதாக. கவலை நம்மை ஒடுக்காதபடிக்கு, கவலை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, உலக கவலை நம்மை நெருக்கி விடாதபடிக்கு, பலன் அற்றவர்களாய் போய்விடாதபடிக்கு, விதைக்கப்பட்ட விதைகள் பலன் கொடுக்க விடாதபடிக்கு, உலக கவலைகள் நம்மை நெருக்கி விடாதபடிக்கு பலன் கொடுக்கிறவர்களாக தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்வதாக காணப்படுவதாக. கடைசியாய் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆவிக்குரிய சிந்தனையோடு தேவனிடத்தில் காணப்படுவோம், ஆனால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடினாலே இரும்பு காந்தம் இருக்குதுன்னா அந்த இரும்பை தான் அது ஈர்த்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தனையும் மகிமையின் தேவனோடு கூட சிந்தனையும் ஒன்றாய் இருக்குமானால் என் தெய்வ மணவாளனாய் இயேசு கிறிஸ்து மேக மீதில் வருகிற போது நம்ம எடுத்துக்கொள்ள அவர் ஆவலாய் வருகிறார். அந்த சிந்தனை, இந்த சிந்தனையும் அந்த சிந்தனையும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையும் ஒன்றாய் இருக்கிற போது, மத்திய வானத்தில் வருகிற போது அந்த காந்தம் நம்மை இழுத்து கொள்ளும். வீண் சிந்தனையோடு இருக்கிற போது அந்த காந்தம் நம்மை இழுத்து கொள்ள முடியாது. இரும்பா இருந்தால் மட்டும்தான் அந்த காந்தம் இழுத்து கொள்ள முடியும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே வீண் சிந்தனை இருந்தால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. உலகத்துக்குரிய பூமி கிடைத்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் ஓடுகிறது, பிரயாசப்படுகிறது மகிமை ராஜ்யத்துக்கு போகும்படியாக. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சபையே, அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சிந்தனை நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக, தெய்வீக சிந்தனை நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்வதாக, அந்த மகிமை ராஜ்யத்துக்குரிய காரியங்களை யோசித்து அந்த மகிமையின் தேவனோடு இணைகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்களே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நம்மோடு கூட பேசி இருக்கிறபடினாலே அன்பு தகப்பனே, அன்பு தகப்பனே, அன்பு தகப்பனே, நாளை வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொரு பேரோடும் ஆண்டவர் பேசினீரே, நன்றி ஆண்டவரே. அநேக நேரங்களில் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் உலகத்துக்குரியவளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை விட்டு மாறி ஒரு தெய்வீக சிந்தனை, தெய்வீக மகிமைகளை நிரப்புவதாக. தேவ சமாதானம், தேவ சமாதானம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்வதாக. தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்வதாக, இருதயங்களை ஆளுகை செய்வதாக. இப்படி வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியத்தை ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ள அன்பு தகப்பனே நீங்க உதவி செய்வீராக.